வேலை வாய்ப்புலாம் இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து குழந்தைக்கு பக்கத்தில் 100 நாள் வேலை கொடுக்குறேங்கிறாங்க. இது ரொம்ப எங்களோட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் கொடுக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் வருஷத்தில் 6 மாதத்துக்கு தான் வேலையை கொடுக்குறாங்க. 4 மாதத்துக்கு, ஒரு மாதத்துல 2 வாரம் தான் கொடுக்குறாங்க. எங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. முதல்வருடைய செயல்பாடுன்றது எதுவும் கிடையாது, பேசிட்டு இருக்காரு அவ்வளோதான். முதல்வர் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியுதா தெரியலையா என்னன்னே தெரியல. அவர் சில மீட்டிங்லாம் பார்த்தா பேச்சில் அவர் வேற எங்கே அந்நியத்துலேருந்து பேசுகிற மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. முதல்வரின் செயல்பாடு முற்றிலும் அது வந்து நாடகத்தனமாக இருக்கு. இன்றைய நிலைமையில தமிழ்நாடு முதல்வரின் செயல்பாடுகள் என்னை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு சார். மீண்டும் அவர் ஆட்சிக்கு வரணுன்றது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு சார். அரசு உடைய வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது நிறைவேறியுள்ளதா? ஒன்றுமே இல்லை. நான் என் கல்யாணம் ரிசீவ் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இதோட 14 வருஷம் ஆகுது. எம்ப்ளாய்மெண்ட் இதுலேருந்து ஒரு லெட்டரும் வரல, அரசாங்கத்துலேருந்து ஒரு இதுவும் ஒன்றும் வரல. இல்ல, கிடைச்சது இல்ல. சொன்னதை மட்டும்தான், படிச்சதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை, கிடைக்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நானும் என்னை சார்ந்தவர்களும் எங்களுடைய குடும்பத்தாரும் வாக்களிப்பதாக முடிவு செய்திருக்கிறோம். நான் வந்து பழகிற ஆளில் எல்லாருமே டிஎம்கே திமுகவை தான் ஓட்டு போடும். இன்றைய சூழ்நிலையை பொறுத்த வரையிலும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சில பேர் வேணால் வேறுபடலாம். ஏடிஎம்கே அவங்களோட அலையன்ஸும் இதுவாக இருக்குது. சென்ட்ரல் பிஜேபி அவங்களோட அலையன்ஸில் இருக்காங்க. 3 கோரிக்கை மட்டும்தான். அதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு மதுவிலக்கு, 2வது பெண்களுடைய பாதுகாப்பு, 3வது வந்து அரசியல் மாற்றம் கண்டிப்பாக தேவை. மீண்டும் வந்து திமுக அரசு வருமா இல்லை எதிர்கட்சி அரசு வருமா எதிர்பார்க்குறீங்க? திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு நான் விரும்புறேன், அவ்வளவுதான். எதுவும் விலைவாசி கம்மியாகலையே, எதுவுமே அவங்க சொன்னது எதுவும் செய்யலையே, நாங்கள் எப்படி ஓட்டு போடுறது நம்பி? அரசு வேலைவாய்ப்புன்றது இப்போ இந்த ஆட்சியில் சுத்தமாக கிடையாது. போக்குவரத்து துறை மூலம் டெம்பரரியான டிரைவர் கண்டக்டர் போட்டு ஓட்டுறாங்க. இதெல்லாம் நிறைய முறைகேடும் விபத்துகளும் நடக்குது. மந்திரிகள் வந்து மக்களை வந்து சந்திக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு மேடையை போட்டுட்டு ஏதோ பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. மக்களை பார்த்து ஓசின்றது ஒரு கேவலமாக மக்களை வந்து நினைக்கிறாங்க. மந்திரி அவங்க குடும்பத்தையும் அவங்க குடும்ப உறவுகளையும் சொத்து சேர்க்கறது தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் வேற எதுவுமே நடக்கல என்னைய பொறுத்த வரைக்கும். இது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறையா பண்ணியிருக்காங்க. இந்தியா வல்லரசு ஆகிறது உறுதி. அது இந்த 2 பேருமே வந்தால் சிறப்பாக இருக்கும்.